அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, உயிருள்ள கோயில்களை பராமரிப்போம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 21, இறை சொற்றொடர்கள் 5 முதல் 11 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் கோவிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சிலரை பார்த்து இயேசு பேசுகிறார். அவர்கள் கோவிலை பற்றி பேசியது என்ன? கோவிலின் வெளிப்புற அடையாளங்களை வைத்து அவர்களது உரையாடல் அமைந்திருக்கிறது. நிச்சயம் இயேசுக்கு இது வருத்தத்தை தான் கொடுத்திருக்கும். ஆலயம் என்பது ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்வதாக கட்டப்பட்ட இடம். அப்படிப்பட்ட இடத்தை ஆலயத்தின் பிரமாண்டம் பெறுகிறது என்றால் அது கேள்விக்குட்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய விழாக்களும் பக்தி முயற்சிகளும் இது போன்ற வெளிப்புற அடையாளங்களை வைத்துதான் இருக்கிறது. மக்களது ஆன்மீகம் வறட்சியாக உள்ளது. திருவிழாக்களை ஆடம்பரமாக நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர கடவுளை உண்மையாக வழிபட வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடையே இல்லை. திருவிழா என்றாலே ஜாலி, என்ஜாய் போன்ற வார்த்தைகள் மக்களிடம் அதிகமாக காணப்படுகிறதே தவிர உண்மையான ஆன்மீக எண்ணம் காணப்படுவது மிக மிக அரிது. எருசலேம் தேவாலயம் இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மையமாக இருந்தது. அது ஏதோ வானுயர்ந்த மகிமைக்குரிய கட்டடம் மட்டுமல்ல, மாறாக அது கடவுளின் பிரசன்னம் நிறைந்த இடம், கடவுள் வாழும் இடமாக கருதப்பட்டது. பகைவர் முதலில் கைப்பற்ற விரும்பும் இடமாகவும் அது கருதப்பட்டது. அப்படிப்பட்ட எருசலேமையும் அதன் மையத்தில் அமைந்திருந்த தேவாலயத்தையும் பார்த்து இயேசு இறைவாக்கு உரைக்கிறார். இயேசுவின் இறைவாக்கு அவரின் உயிர்ப்பிற்கு பிறகு வரலாற்றில் நிறைவேறியது. கிபி 70ஆம் ஆண்டில் ரோமை படைகள் எருசலேமிற்குள் நுழைந்தன. கற்கள் மேல் கற்கள் இராதபடி அனைத்தும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டன. லட்சக்கணக்கான பேர் நாடு கடத்தப்பட்டன. தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. எனவே இடம் மட்டும் கடவுள் வாழ்வதற்கான காரணமாகிவிடாது. மனிதர்களும் விசாலமானவர்களாக இருக்க வேண்டும். எருசலேம் ஏழை எளிய மக்களை கடவுளின் பெயரால் அடிமைப்படுத்தும் இடமாக மாறிப்போனது. எங்கு ஏழைகள் நசுக்கப்படுகிறார்களோ அங்கு ஏழைகளுக்கு ஆதரவாகத்தான் கடவுள் இருப்பார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது உள்ளம் இறைவன் வாழும் இல்லமாக உள்ளதா? ஆலயத்தில் இறைவனது பிரசன்னத்தை உணர்ந்து வழிபடுகின்றேனா? எனது வழிபாடும் வாழ்வும் தொடர்புடையதாக உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது உள்ளம் நீர் வாழும் இல்லமாக திகழவும், ஆலயத்தில் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வழிபடவும், எங்களது வழிபாடும் வாழ்வும் தொடர்புடையதாக அமைய உதவி செய்யும். ஆமீன்.